வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு எல்லாமே சிவப்பாக இருந்துச்சு. எல்லா செக்டாருமே ஃபார்மா தவிர்த்து ஃபார்மா மட்டும் கொஞ்சம் டிஃபென்ஸ் பிளேயாக இருந்துச்சு. மற்றபடி எல்லா ஸ்டாக்குமே போட்டு பொழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். நான் எதிர்பார்த்ததை விட மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டில் ரத்த வெள்ளம் ஓடுங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஏன்னா நாஸ்டாக் ஆல்ரெடி விழுந்துருந்துச்சு. ஸோ குளோபல் மார்க்கெட்டை ப்ரெசிட் பண்ணி இந்தியா மார்க்கெட்டை விழுவுன்னு நான் எதிர்பார்த்தேன். நான் இதை விட ரொம்ப ஜாஸ்தியாக விழுன்னு எதிர்பார்த்தேன். பட் இன்னைக்கான நாளில் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஷேர் மார்க்கெட்டுக்கு, பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ ஓவரால் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் கீ நியூஸ் இன்னைக்கான நாளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் இஸ்ரேல் மேலே ஒரு குண்டை போட்டுட்டான். ஸோ திரும்பியும் வெஸ்ட் ஈஸ்ட் ஏஷியாவில் வார் சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் 90க்கு மேலே மெயின்டைன் பண்ணுறதுல ப்ரிடாமினன்ட் பங்கு இந்த ஈரானும் யூஎஸும் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால ஆல்மோஸ்ட் ஏஷியாவில் உள்ள எல்லா மார்க்கெட்டுமே ஆல்மோஸ்ட் கிராஷ்னு தான் சொல்லணும். சவுத் கொரியா 8% கிராஷு, ஜப்பான் 4.1, ஹாங்காங் 1.5. ஸோ நாஸ்டாக் ஆல்ரெடி ஃப்ரைடே மார்க்கெட்டில் 4.18 டமால் விழுந்துருந்துச்சு. S&P 500 2.64 விழுந்திருந்துச்சு. குளோபல் மார்க்கெட்டை தழுவியே இன்னைக்கான நாள்லையும் இந்தியா மார்க்கெட் கீழே விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். நிஃப்டி 50 1% டவுனு, சென்செக்ஸ் 0.97% டவுன். ஸோ மார்க்கெட்டு பீரிஷாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஓவராலு இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெட்டில் தான் இருக்கும். ரியல் எஸ்டேட் -2, மெட்டல் -2, ஆட்டோ டவுனு, ஐடி டவுனு, ஆயில் அண்ட் கேஸு, பவர் எனர்ஜி எல்லாமே டவுனு. ஹெல்த் கேர் அதாவது ஃபார்மா மட்டும்தான் இன்னைக்கான நாளில் அடித்து மேலே வந்திருக்குன்னு சொல்லணும். ஸோ ஓவரால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, லார்ஜ் கேப் ஃபார்மா எல்லாமே பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. ஆர்கிட் ஃபார்மா, ஜேபி கெமிக்கல்ஸு, டாரன் ஃபார்மா, கிளென்மார்க் ஃபார்மா இது எல்லாமே இன்னைக்கான நாளில் கொஞ்சம் பாசிட்டிவாக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் அது போக ஒரு டெலிகாம் கம்பெனியான எக்ஸ்காம் டெலிசிஸ்டம்ஸு, இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இன்னைக்கான நாளில் ஒரு 12% கிட்ட மூவ் ஆயிருந்துச்சு. ஸ்டாக் எடுத்து பார்த்தேன், வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போதைக்கு அதுக்குள்ளே என்ட்ராக வேண்டாம். அது போக இன்னைக்கு மார்க்கெட்டில் டிஃபென்ஸாக பேயான ஸ்டாக் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர், பவர் கிரிட்டு, பிஇஎல், டெக் மகேந்திரா அண்ட் நெஸ்லே. ஸோ இன்னைக்கான நாளில் இது கொஞ்சம் டிஃபென்ஸ் பிளேயாக இருந்துச்சு. நெகட்டிவ் போகாமல் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்துச்சுங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸோட டென்ஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. ரிப்போர்ட்ஸ் ஒன்று வந்திருக்கு. அதில் 24 இந்தியன்ஸ் ஒரு பர்னிங் ஆயில் டேங்கரில் மாட்டிக்கிட்டாங்கிற நியூஸ் வந்திருக்கு நியர் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த ஏரியாவில். ஸோ இப்போ ஆல்ரெடி ரெட்சி வழியாக இஸ்ரேலோட மரைன் நேவிகேஷன் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இப்போதைக்கு சப்ளை எங்கேயுமே ப்ராப்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்ணில் தென்படவில்லை. எஃப்ஐஎஸ் 8000 கோடிக்கு மேலே வித்துட்டு வெளியே போயிட்டாங்க. ஆல்ரெடி நமக்கு டாலர் ஷார்ட்டேஜ் இருந்து கொண்டே இருக்கிறது. புது இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். செக்டார் வைஸ் பார்த்ததுல ஐடி இன்னும் அந்த ஏஐ கிளவுட் ப்ரெஷர் கீழே தான் இருக்கு. ஓவரால் நிஃப்டியே 22 to 25% 2026 பாயிண்ட் ஆஃப் வியூல ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு அப்புறம் விழுந்துருச்சு. குறிப்பாக டிசிஎஸ் ஏர்லி ஜூனில் 9% வரைக்கும் ட்ராப் ஆயிருக்கு. டிசிஎஸ்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூவேஷனில் இருக்கு. டிசிஎஸ் ஸ்டாக் இன்னும் என்கிட்ட இல்லை. முக்கியமான ரீசன் என்னன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டிசிஎஸ் இன்னும் கீழே விழுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. ஸோ அதனால நான் இன்னும் டிசிஎஸ் கன்சிடர் பண்ணலை. ரைட் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆரம்பத்தில் டிசிஎஸ் வச்சிருந்தேன், ரைட் டைமில் எக்ஸிட் பண்ணிட்டேன். நான் டிசிஎஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்து பிஎம்எல் அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக் இன்னைக்கான நாளில் கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரேடாக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, பிஎம்எல் 31,000 கோடிக்கான ஆர்டர் புக் எடுத்து வாயில போடுறதுக்கான பிளான் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பிஇ நான் செக் பண்ணப்போ 180 100 இருந்துச்சு. அந்த ஸ்டாக் பக்கம் இப்போதைக்கு போக வேண்டாம். ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளோட காவலனாக வந்ததே ஃபார்மா தான் சொல்லணும். ஓவரால் அடிச்சு நவுத்தி கொஞ்சம் பாசிட்டிவாக மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். பிசைட்ஸ் மார்க்கெட் மோசமான சுச்சுவேஷன் இருந்தாலும் ஐபிஓ லைனப் எல்லாமே பெட்டராக இருக்குது. ஹெக்ஸகன் நியூட்ரிஷன் 138 கோடிக்கான ஐபிஓ வராங்க. ஜெனெக்ஸ் ஏஐ அனலிட்டிக்ஸ் 54 கோடிக்கான ஐபிஓ. அதுக்கப்புறம் வாக் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 13 கோடிக்கான ஒரு ஐபிஓ வராங்க.
அண்ட் யூஹெச்எம் வெக்கேஷன்ஸ் வந்து 36 கோடிக்கான ஐபிஓ வர்றதுக்கான பிளான்ஸ் இருக்கு. ஸோ ஐபிஓவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எந்த ஐபிஓக்குள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்குங்கிறத அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு கண்ணு முன்னு தெரியாமல் எந்த ஐபிஓக்குள்ளும் என்ட்ராக வேண்டாம். ஏன்னா நிறைய ஆஃபர் ஃபார் சேல் வருது. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் வித்துட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. கோல்டு இன்னைக்கான நாளில் ஷார்ப்பாக ஃபாலோ ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். 10 கிராம் கோல்டு வந்து 1420 ரூபா கிட்ட விழுந்திருக்கு. சில்வர் வந்து இன்னைக்கான நாளில் கரெக்டாக இருக்கு, 5500 ரூபாய் கிட்ட கரெக்டாக இருக்கு. ஸோ 1 கிலோகிராம் ஆஃப் சில்வர் வந்து 2.43 லேக்ஸ் கிட்ட வந்துருச்சு. இது 2.8 2.9 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, கீழே விழுந்திருக்கு. க்ரூட் ஆயில் வந்து ரைஸ் ஆயிருக்கு 3 to 4%. யூஎஸ்டிக்கு அகேன்ஸ்டா டாலர் ருபி வந்து குறைந்து ஏறிடுச்சுன்னு தான் சொல்லணும், 95.6. ஸோ இது வந்து நம்ம நாட்டுக்கு நல்ல நியூஸே கிடையாது. ஸோ டாப்பாக இன்னைக்கான நாளில் கீழே விழுந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்எல் டெலிகாம் கம்பெனி வந்து கண்ணாப்பின ஹெச்எஃப்எல், ஸ்டெர்லைட் டெக்னாலஜி, லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் எட்டர்னல் இன்னைக்கான நாளில் வந்து பிக்கஸ்ட் செல் ஆஃப் நடந்திருக்கு, கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு தான் சொல்லணும். டாடா ஸ்டீலு சைக்ளிக்கலு 2% கிட்ட விழுந்திருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் ஃபின்சர்வ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் லார்ஜ்லி நெகட்டிவ் போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது போக பெரிய கம்பெனியாக இருக்கிற ஆட்டோ அண்ட் ட்ரெண்ட்டுமே இன்னைக்கான நாளில் நெகட்டிவ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸ்டாக்ஸ் இந்த சுச்சுவேஷனை நம்ம கன்சிடர் பண்ணி அக்யூமுலேட் பண்ணலாம் என்ன கேட்டிங்கன்னா, அக்யூமுலேட் பண்ணால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே என்ட்ராங்கன்னு சொல்ல மாட்டேன். வாட்ச் லிஸ்ட்டில் வைக்க வேண்டியது டாரண்ட் ஃபார்மா, பவர் கிரிட்டு, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், நெஸ்லே இந்தியா. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் என்னோட ரேடாரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பவர் கிரிட்டு இப்போ அதுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா டாரண்ட் ஃபார்மா, பவர் கிரிட் அண்ட் பிஇஎல் வந்து நான் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். மிட் கேப் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இப்போ காட்டுற இந்த 4 ஃபார்மா ஸ்டாக்ஸுமே ரொம்ப ஹைலி ஓவர் ப்ரைஸ்டு. இதுக்குள்ளே என்ட்ராக உடனே என்ட்ராக மாட்டேன், பட் வெயிட் பண்ணி பார்த்து என்ட்ராகலான்னு இருக்கேன். நீங்களும் வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கிறதா இருந்தால் வாட்ச் லிஸ்ட் வைங்க. ஜேபி கெமிக்கல்ஸு, கிளென்மார்க் ஃபார்மா, ஆல்பிமிக் ஃபார்மா, மேன்கைன் ஃபார்மா இப்போதைக்கு இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்ப ஜாஸ்தி என்ட்ராக வேண்டாம், பட் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் ஆர்கிட் ஃபார்மாவும் அதர் ஸ்மால் கேப் ஃபார்மாஸுமே நான் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணிட்டு வரேன். கூடிய விரைவில் ஃபார்மாவுக்கு ஒரு செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபார்மா ஸ்டாக்கில் வீடியோ மேக் பண்ணி போடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபார்மான்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸ்டாக் இப்போதைக்கு கொஞ்சம் காஷியஸாக அணுக வேண்டியது ஐடி, அதில் குறிப்பாக டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், டிசிஎஸ் நான் இப்போதைக்கு இன்னும் என்ட்ராகலை. ஏன்னா என்னோட இன்ட்யூஷன் சேஸ் தட் டிசிஎஸ் இன்னும் ஷார்ப்பான கரெக்ஷன் ஆகி கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியில் சிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டைம் ஜோன் நோக்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்டலாக கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். மெட்டலுமே ஒரு சைக்ளிக்கல் ரிஸ்க் தான். ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் டாடா ஸ்டீலு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இது எல்லாமே ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது. ஒரு ரைட்டான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மிட் கேப் பொறுத்த வரைக்கும் ஹெச்எஃப்சிஎலும் ஸ்டெர்லைட் டெக்னாலஜியுமே லோவர் சர்க்கியூட் லிமிட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணி பார்த்துட்டு பாசிட்டிவான நியூஸ் இந்த மிட் கேப்க்கு ஏதாவது நடக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்மால் கேப் இண்டெக்ஸே இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்குது. ஏன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸே கண்ணாப்பின்னு போட்டு அடிக்கிறாங்க. 1.92% to 2% தினம் தினம் மார்க்கெட்டில் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஸ்மால் கேப் ஃபண்டு ரொம்ப பாசிட்டிவாக தெரியலனா உள்ளே என்ட்ராக வேண்டாம். இன்னைக்கான மார்க்கெட் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். மார்க்கெட் எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம சேனல் எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பாசிட்டிவாக எனக்கு இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.